அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். அரசியல் சமூக பொருளாதார தளத்தில் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொள்பவர் சமூக செயற்பாட்டாளர் சொல்லின் செல்வர் திரு சூர்யா சேவியர் அவர்களின் காவிரி நீரோவியம் நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்நூல் காவிரியையும் அது கடந்து சென்ற பாதைகளையும், காவிரி கரைகளில் உருவான நகரங்களையும், அதன் நாகரிகங்களையும், நாகரிகத்தின் பெரு வரலாற்றையும், வரலாற்றை மறந்தவர்களாலும், வரலாறு தெரியாதவர்களாலும், வரலாற்றை திரிப்பவர்களாலும் அது வதைப்படும் துயரத்தையும் வழிகள் பல தாங்கியும் நம்மை வாழ வைக்கும் காவிரியின் நற்பண்பையும் நயம்பட பேசுகிறது இந்நூல். கிபி 1676 ஏகோஜி தஞ்சையை கைப்பற்றி அங்கு முதலில் மராட்டியர் ஆட்சியை நிறுவியது முதல் மொத்தம் 13 மராட்டிய மன்னர்கள் தஞ்சையை ஆட்சி புரிந்தனர். இவர்களைத்தான் தஞ்சை மராட்டியர் என வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர். இவர்கள் கிபி 1676 முதல் 1855 வரை 180 ஆண்டுகள் தஞ்சையில் ஆட்சி புரிந்தனர். இவர்களுள் ஏகோஜி, சாஜி, முதலாம் சரபோஜி, துக்கோஜி, பிரதாப் சிங், துல்ஜாஜி, இரண்டாம் சரபோஜி ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள். ஏகோஜி கிபி 1676 முதல் கிபி 1684 வரை தஞ்சையை ஆட்சி செய்தவர். ஏகோஜிக்கு வெங்காஜி என்ற மற்றொரு பெயரும் உண்டு. இவர் மராட்டிய போன்ஸ்லே மரபிலே தோன்றிய சாஜி போன்ஸ்லே என்பவரின் மகன். சாஜி போன்ஸ்லே பீஜப்பூர் சுல்தானிடம் படைத்தலைவராக பணியாற்றினார். அக்காலத்தில் இஸ்லாமிய மன்னர்கள் தங்களுக்கு வெற்றி தேடி தந்த படைத்தலைவர்களுக்கு தங்கள் ஆட்சிக்கு உட்பட்ட நாட்டில் உள்ள ஒரு சிறு நிலப்பகுதியை குறிப்பிட்ட காலம் வரை ஆட்சி செய்வதற்கு உரிமையாக வழங்கினர். அந்நிலப்பகுதி ஜாகீர் எனப்பட்டது. சாஜி போன்ஸ்லே தென்னிந்தியாவில் படையெடுத்து பெற்ற வெற்றிக்கு மகிழ்ந்த பீஜப்பூர் சுல்தான் அவருக்கு பெங்களூரு பகுதியை ஜாகீராக வழங்கினார். சாஜி போன்ஸ்லேவுக்கு 2 மனைவியர் இருந்தனர். முதல் மனைவி துர்காபாய். இவருக்கு கிபி 1630 ஏகோஜி பிறந்தார். இரண்டாம் மனைவி ஜிஜாபாய். இவருக்கு கிபி 1629 சத்ரபதி சிவாஜி பிறந்தார். சத்ரபதி சிவாஜி தக்காணத்தில் மாபெரும் மராட்டிய பேரரசை நிறுவி அதனை கிபி 1674 முதல் 1680 வரை 6 ஆண்டு காலம் ஆட்சி செய்தவர். ஏகோஜி தன் தந்தையை போலவே பீஜப்பூர் சுல்தானிடம் படைத்தலைவராக இருந்தார். கிபி 1676 தஞ்சையை கைப்பற்றிய போது தன் தந்தை சாஜியின் கட்டளைப்படி ரகுநாத் பந்த் என்பவரை தனக்கு அமைச்சராக வைத்து கொண்டார். இருப்பினும் சில நாட்களில் ஏகோஜியிடம் கொண்ட கருத்து வேறுபாடு காரணமாக ரகுநாத் பந்த் சிவாஜியிடம் சென்று அவருக்கு உதவியாக இருக்கத் தொடங்கினார். ஏகோஜி தனது ஆட்சியின் முற்பகுதியில் சிவாஜியின் தொல்லைகளுக்கு உட்பட வேண்டியவராகவே இருந்தார். சத்ரபதி சிவாஜி தக்கான பீடபூமியில் ஆங்காங்கு நடந்து வந்த இஸ்லாமிய மன்னர்களின் ஆட்சியை ஒழித்து தன் தலைமையில் தனி பேரரசு ஒன்றை நிறுவ முயன்றவர். இவர் பீஜப்பூர் சுல்தானிடம் இருந்த மராட்டிய நாட்டை மீட்டு கிபி 1674 அந்நாட்டின் மன்னராக முடிசூட்டி கொண்டார். மொகலாய மன்னர்களை எதிர்த்து போர் செய்வதற்கு பெரும் பொருள் தேவைப்பட்டது. எனவே பெரும் பொருளை திரட்டுவதற்காக கிபி 1676 தென்னிந்தியாவின் மீது படையெடுத்தார் சிவாஜி. அவருடைய படை 30,000 குதிரை வீரர்களையும் 20,000 காலாட்படை வீரர்களையும் கொண்டிருந்தது. பெரும் படையுடன் தமிழகத்தினுள் புகுந்த சிவாஜி பீஜப்பூர் சுல்தானின் ஆதிக்கத்தில் இருந்த செஞ்சி கோட்டையையும் வேலூர் கோட்டையையும் கைப்பற்றினார். பின்பு கடலூருக்கு 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவதிகை எனும் ஊரிலிருந்து அரசாண்டு வந்த செர்கான் லோடி என்பவரை தோற்கடித்தார். அதன் பின்னர் கடலூரை விட்டு புறப்பட்டு வெள்ளாற்றை கடந்து கொள்ளிடம் ஆற்றின் கரையில் உள்ள திருமலப்பாடி எனும் ஊரில் வந்து தங்கினார். திருமலப்பாடி தஞ்சைக்கு வடக்கே 16 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. திருமலப்பாடிக்கு வந்து தன்னை காணும்படி ஏகோஜிக்கு கடிதம் எழுதினார் சிவாஜி. ஏகோஜியும் சிவாஜியை சென்று கண்டார். அப்போது ஏகோஜியிடம் தந்தையார் சொத்தில் பாதியையும்
ஏகோஜிக்கு உரிய நாட்டில் சரிபாதியையும் கொடுக்கும்படி வற்புறுத்தினார் சிவாஜி. ஏகோஜி சிவாஜியிடம் ஒன்றும் பேசாமல் வெறுமனே தலையசைத்துக் கொண்டிருந்தார். பின்பு சிவாஜிக்கு அஞ்சி இரவோடு இரவாக யாருக்கும் தெரியாமல் ஒரு கட்டுமரத்தில் ஏறி கொள்ளிடத்தை கடந்து தஞ்சைக்கு போய்விட்டார். தன் தம்பியின் இச்செயல் குறித்து சிவாஜிக்கு கடும் கோபம் எழுந்தது. ஏகோஜியோடு மோதிய சிவாஜி கொள்ளிடத்திற்கு வடக்கே உள்ள பகுதிகளை எல்லாம் தனக்கு உரியதாக ஆக்கிக் கொண்டார். ரகுநாத் பந்திடம் தான் வென்ற பகுதிகளை ஆட்சி செய்து வருமாறு ஒப்படைத்துவிட்டு மராட்டிய தலைநகருக்கு திரும்பினார். சிவாஜி திரும்பியதும் ஏகோஜிக்கு அதுவரை இருந்து வந்த அச்சம் நீங்கியது. சிவாஜியிடம் தான் இழந்த பகுதிகளை மீட்க எண்ணி மதுரை சொக்கநாதர், மைசூர் சிக்கதேவராயன், பீஜப்பூர் சுல்தான் ஆகியோரிடம் படை உதவியை வேண்டினார் ஏகோஜி. ஆனால் அவர்கள் சிவாஜியின் பெரு வெற்றியை நினைத்து ஏகோஜிக்கு படை உதவி செய்ய மறுத்துவிட்டார்கள். பின்பு ஏகோஜி பெரும் படை ஒன்றை திரட்டிச் சென்று கொள்ளிடத்தின் வடக்கே வாலிகொண்டாபுரம் எனும் இடத்திலிருந்த சிவாஜியின் படைகளை தாக்கி போர் புரிந்தார். தொடக்கத்தில் ஏகோஜி வென்றார். எனினும் இறுதியில் சிவாஜியின் படை ஏகோஜியின் படையை தோற்கடித்தது. இச்செய்திகளை எல்லாம் ரகுநாத் பந்த் சிவாஜிக்கு ஒரு கடிதத்தில் எழுதினார். அதற்கு பதிலாக சிவாஜி ஒரு நீண்ட கடிதத்தை ஏகோஜிக்கு எழுதினார். அதில் ரகுநாத் பந்தோடு கலந்து பேசி ஓர் உடன்படிக்கை செய்து கொள்ளுமாறு ஏகோஜிக்கு அறிவுறுத்தினார். ஏகோஜியின் மனைவி தீபாபாய் என்பவரும் சிவாஜியோடு ஒத்துப்போகுமாறு வற்புறுத்தினார். அதற்கு இணங்கிய ஏகோஜி ரகுநாத் பந்தை தஞ்சைக்கு வர செய்தார். அவர் முன்னிலையில் நிரந்தரமான உடன்படிக்கை ஆவணம் எழுதப்பட்டது. அந்த ஆவணம் 19 விதிகளை கொண்டிருந்தது. 16வது விதியில் சிவாஜி தான் தஞ்சையையும் அதை சுற்றியுள்ள பகுதிகளையும் வெற்றி கொண்டதாகவும் அவற்றை மனப்பூர்வமாக ஏகோஜிக்கு கொடுப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. கிபி 1680 சிவாஜி இறந்தார். அதன் பின்பு ஏகோஜி யாருடைய தலையீடும் இல்லாமல் சுயேச்சையாக செயல்பட்டு கிபி 1684 வரை தஞ்சையை ஆட்சி செய்தார். ஏகோஜியின் ஆட்சியில் தஞ்சை நாடு பல நிர்வாக பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. ஆங்காங்கு தேவையான இடங்களில் பாளையக்காரர்கள் நியமிக்கப்பட்டனர். இவருடைய ஆளுகை பகுதியின் தென்புறம் கள்ளர் பாளையக்காரர்களும் வடபுறம் வன்னிய பாளையக்காரர்களும் காவல் காக்கும் பொறுப்பையும் வரி வசூலிக்கும் பொறுப்பையும் ஏற்றிருந்தனர். சிற்றூர்களில் காவல்காரர் முதல் சுபேதார் அலுவலர்கள் வரை நியமிக்கப்பட்டனர். ஏகோஜிக்கு பின்னர் அவருடைய மூத்த மகன் சாஜி கிபி 1684 முதல் 1712 வரை தஞ்சையின் மராட்டிய மன்னராக ஆக்கப்பட்டார். இவரது ஆட்சி காலத்தில் திருச்சியை உள்ளடக்கிய மதுரை நாட்டை மங்கம்மாளும் கிபி 1689 முதல் 1706 வரை மறவர் சீமை எனப்படும் சேது நாட்டை சேதுபதியும் கிபி 1674 முதல் 1710 வரை ஆண்டு வந்தனர். இவர்களது காலத்தில் முகலாய மன்னன் அவுரங்கசீப் கிபி 1658 முதல் 1707 வரை இந்தியாவின் பெரும் பகுதியை ஆண்டு வந்தார். தென்னகத்தில் அவரை எதிர்த்து வந்த சத்ரபதி சிவாஜியும் கிபி 1680 மறைந்துவிட்டார். எனவே தென்னகத்தில் அவுரங்கசீப்பின் ஆட்சி ஏற்படலாம் என எண்ணிய பல அரசர்கள் அவருடன் உடன்படிக்கை செய்து கொண்டனர். சாஜியும் அவுரங்கசீப்பிற்கு தலை வணங்கி திரை செலுத்தி வந்தார். அவுரங்கசீப்பின் உதவி இருப்பதால் வேகம் அடைந்த சாஜி மங்கம்மாளின் மதுரை நாட்டின் மீது படையெடுத்து அந்நாட்டில் உள்ள சில பகுதிகளை கைப்பற்றி கொண்டார். சாஜி மன்னர் அவுரங்கசீப்பிற்கு திரை செலுத்தி வந்த காரணத்தால் மங்கம்மாளால் அவரோடு போர் புரிந்து அப்பகுதிகளை மீட்க முடியவில்லை. கிபி 1697 அவுரங்கசீப்பின் படைத்தலைவன் சுல்பிர் கான் தெற்கே வந்தபோது அவனுக்கு விலை உயர்ந்த பொருள்களை அன்பளிப்பாக கொடுத்து அவனுடைய உதவியால் சாஜி கைப்பற்றி இருந்த தன் மதுரை நாட்டு பகுதிகளை மங்கம்மாள் எளிதாக மீட்டுக்கொண்டார். இருப்பினும் சாஜிக்கும் மங்கம்மாளுக்கும் இடையே போர் நடைபெற்று கொண்டே இருந்தது. கிபி 1700 சாஜி தன் படை தலைவனை மதுரை நாட்டில் அடங்கியிருந்த திருச்சி பகுதிக்கு அனுப்பினார். அவனும்
தன் படை வீரர்களுடன் திருச்சி பகுதியில் நுழைந்து கொள்ளையடித்தான். இதனை அறிந்த மங்கம்மாள் அக்கொள்ளையை தடுக்க தன் படைத்தலைவன் நரசப்பையா என்பவனை அனுப்பினார். அவன் தஞ்சை நாட்டிற்குள் தன் படை வீரர்களுடன் புகுந்து அங்குள்ள நகரங்களை கொள்ளையடித்தான். மதுரை படை வீரர்களை வென்று அடக்க முடியாத நிலையில் சாஜி தன் முதலமைச்சர் பாலோஜி என்பவரை அனுப்பினார். பாலோஜி பெரும் பொருள்களை கொடுத்து நரசப்பையாவுடன் ஓர் ஒப்பந்தம் செய்து கொண்டார். இதன் வாயிலாக சாஜிக்கும் மங்கம்மாளுக்கும் இடையே நட்புறவு ஏற்பட்டது. கிபி 1702 மங்கம்மாளுக்கும் சேதுபதிக்கும் இடையே போர் மூண்டது. அப்போது சாஜி மங்கம்மாளுடன் கொண்டிருந்த நட்புறவை கைவிட்டு சேதுபதியோடு சேர்ந்து கொண்டு மங்கம்மாள் படையுடன் போர் புரிந்தார். இப்போரில் மங்கம்மாளின் படை தோல்வியுற்றது. அப்படைக்கு தலைமை தாங்கி வந்த நரசப்பையாவும் கொல்லப்பட்டார். தனக்கு உதவி செய்ததற்காக சாஜிக்கு அறந்தாங்கி, பட்டுக்கோட்டை பகுதிகளின் சில ஊர்களை இனாமாக வழங்கினார் சேதுபதி. ஆனால் அதன் பிறகு சாஜிக்கும் சேதுபதிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. கிபி 1709 சேதுபதியின் மறவர் சீமை பஞ்சத்தாலும் புயலாலும் வெள்ளத்தாலும் பெரும் துயரில் மூழ்கியது. அந்நேரத்தில் சாஜி சேதுபதியின் மீது போர் தொடுக்க எண்ணினார். ஒரு பெரும் படை ஒன்றை அனுப்பி வைத்தார். அப்போது நடந்த போரில் சேதுபதி சாஜியின் படையை வென்றதோடு அறந்தாங்கி கோட்டையையும் கைப்பற்றி கொண்டார். இந்த தோல்விக்கு பின்னர் சாஜி சேதுபதியுடன் மீண்டும் உடன்பாடு செய்து கொண்டார். கிபி 1712 வாரிசு இல்லாமல் சாஜி மறைந்தார். சாஜி மறைந்ததும் அவரது தம்பி முதலாம் சரபோஜி கிபி 1712 முதல் 1728 வரை தஞ்சை அரியணை ஏறினார். இவரது ஆட்சி காலத்தில் ராமநாதபுர சீமையில் அரசியல் குழப்பம் ஏற்பட்டது. மறவர் நாட்டில் சேதுபதி மன்னர் கிபி 1710 மறைந்தார். அவர் மறைவுக்கு பின் மறவர் வழக்கப்படி விஜய ரகுநாத தேவர் பதவியேற்றார். அவர் கிபி 1720 வாரிசு இல்லாமல் இறந்தார். எனவே மறவர் நாட்டின் ஆட்சியை கைப்பற்ற சேதுபதிக்கு காம கிளத்தியர் மூலம் பிறந்த பவானி சங்கரன், தொண்டை தேவர் ஆகிய இருவரும் தமக்குள் போரிட்டனர். மதுரை, புதுக்கோட்டை மன்னர்கள் தொண்டத் தேவர் பக்கம் நின்றனர். பவானி சங்கரன் முதலாம் சரபோஜியின் உதவியை நாடினான். தனக்கு உதவி செய்து தன்னை மறவர் நாட்டு அரியணை ஏற்றினால் பாம்பனுக்கு வடக்கில் உள்ள பகுதிகளை அவருக்கு அளிப்பதாக பவானி சங்கரன் உறுதி கூறினான். முதலாம் சரபோஜி பவானி சங்கரனுக்கு உதவியாக நின்று அவனை அரியணை ஏற்றினார். ஆனால் பவானி சங்கர் தான் வாக்குறுதி அளித்தபடி அப்பகுதிகளை முதலாம் சரபோஜிக்கு தரவில்லை. சரபோஜி மறவர் படையோடு போரிட்டு வென்று பவானி சங்கரனை சிறை செய்து தஞ்சைக்கு கொண்டு வந்தார். அதன் பின்பு சரபோஜியால் மறவர் நாடு 3ஆக பிரிக்கப்பட்டது. ஒரு பகுதி தஞ்சையுடன் சேர்த்து கொள்ளப்பட்டது. மற்ற இரு பகுதிகளாக சிவகங்கையும் ராமநாதபுரமும் உருவாக்கப்பட்டன. முதலாம் சரபோஜிக்கு முறையான ஆண் வாரிசு இல்லை. எனவே அவர் மறைந்ததும் அவரது தம்பி துக்கோஜி என்பவர் கிபி 1728 தஞ்சை மராட்டிய அரியணை ஏறினார். கிபி 1736 வரை இவரது ஆட்சி இருந்தது. துக்கோஜி ஆட்சி காலத்தில் மதுரையை மீனாட்சி அரசி கிபி 1732 முதல் 1736 வரை ஆண்டு வந்தார். அவர் திருச்சி கோட்டையிலிருந்து மதுரையை ஆண்டு வந்தபோது அவருக்கு பாளையக்காரர்கள் தொல்லை தந்தனர். துக்கோஜி மீனாட்சி அரசிக்கு ஒரு பெரும் படை ஒன்றை அனுப்பி உதவினார். இதனால் மீனாட்சி அரசி மகிழ்ந்து துக்கோஜிக்கு திருக்காட்டுப்பள்ளி எனும் ஊரின் வருவாயை அனுபவிக்குமாறு அளித்தார். துக்கோஜி கிபி 1736 மறைந்தார். துக்கோஜிக்கு 5 மகன்கள். அவர்களில் முதல் 2 இறந்தனர். 3வது மகன் பாபா சாஹிப் என்ற 2ஆம் ஏகோஜி கிபி 1736 பதவியேற்று ஓராண்டு மட்டுமே ஆட்சி புரிந்து மறைந்தார். 2ஆம் ஏகோஜிக்கு பின் அவருடைய மனைவி சுஜன்பாய் 2 ஆண்டுகள் ஆண்டார். அதன் பின்பு துக்கோஜியின் 4ஆம் மகன் சாகுஜி என்பவர் தஞ்சை மராட்டிய அரசர் ஆனார்.
இவர் ஓராண்டு மட்டுமே ஆட்சி புரிந்தார். இவர் தனது ஆட்சி காலத்தில் பிரெஞ்சுக்காரர்கள் காரைக்காலில் புகுவதை தடுத்தார். இதனால் பிரெஞ்சுக்காரர்களின் ஆதரவாளரான சந்தா சாஹிப் கிபி 1739 தஞ்சாவூர் மீது படையெடுத்து சாஹூஜியை கைது செய்து துக்கோஜியின் 5வது மகனாகிய பிரதாப் சிங் என்பவரை தஞ்சை அரியணையில் ஏற்றினார். சந்தா சாஹிப் உதவியால் பிரதாப் சிங் 1739 தஞ்சை அரியணை ஏறினார். இவர் ஆட்சிக்கு வந்ததும் சந்தா சாஹிபுவால் கைது செய்யப்பட்ட சாகுஜி தப்பி ஓடி மீண்டும் தஞ்சை அரியணை ஏற ஆங்கிலேயர் உதவியை நாடினார். இந்த உதவியை செய்ததால் ஆங்கிலேயருக்கு தேவி கோட்டை எனும் கோட்டையை தருவதாக சாகுஜி கூறினார். கொள்ளிடம் ஆறு வங்காள விரிகுடா கடலில் கலக்கும் இடத்தில் உள்ள பரங்கிப்பேட்டைக்கு அருகில் இருந்த கோட்டையே தேவி கோட்டை. ஆங்கிலேயர் சாகுஜிக்கு உதவ கிபி 1740 கேப்டன் காப் என்பவர் தலைமையில் படை ஒன்றை தஞ்சைக்கு அனுப்பினர். இதை அறிந்த பிரதாப் சிங் அப்படையை எதிர்கொண்டு முறியடிக்க தன் படைத்தலைவர் மனோஜி ராவ் என்பவரை ஒரு படையுடன் அனுப்பி வைத்தார். மனோஜி ராவ் தலைமையில் சென்ற அப்படை ஆங்கிலேய படையை கடலூரை நோக்கி விரட்டியடித்தது. எனினும் ஆங்கிலேயர் கிபி 1749 ஒரு பெரும் படையெடுப்பை தேவி கோட்டையின் மீது நடத்தினர். அப்போது நடந்த போரில் ஆங்கிலேயரை வெற்றி கொள்ள முடியாத நிலையில் மனோஜி ராவ் ஓர் அமைதி உடன்பாட்டினை செய்து கொண்டார். அதன்படி பிரதாப் சிங் ஆங்கிலேயர்களுக்கு தேவிக்கோட்டையை தரவும் சாகுஜிக்கு ஆண்டுதோறும் 4000 ரூபாய் வாழ்நாள் ஊதியமாக வழங்கவும் ஒப்பந்தம் செய்யப்பட்டது. கிபி 1763 பிரதாப் சிங் மறைந்தார். பிரதாப் சிங் மறைந்த பின்பு அவருடைய மூத்த மகன் துல்ஜாஜி என்பவர் கிபி 1763 ஆட்சிக்கு வந்தார். தஞ்சை மராட்டிய மன்னர்களில் மிகவும் வலிமை குன்றியவராக இவர் விளங்கினார். கிபி 1773 ஆற்காடு நவாப் முகமது அலிகான் படையெடுத்து வந்து தஞ்சையை கைப்பற்றி துல்ஜாஜியை கைது செய்தார். கிபி 1773 முதல் 1776 வரை 3 ஆண்டுகள் தஞ்சை ஆற்காடு நவாப் முகமது அலிகான் ஆட்சியின் கீழ் இருந்தது. நவாப் முகமது அலிகானின் செயல் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியினருக்கு வெறுப்பை ஊட்டியது. அவர்கள் துல்ஜாஜியை சிறையிலிருந்து விடுவித்து மீண்டும் தஞ்சை அரியணையில் ஏற்ற முடிவு செய்தனர். ஜார்ஜ் பிகட் என்பவரை தஞ்சைக்கு அனுப்பி வைத்தனர். அவர் தஞ்சைக்கு வந்து துல்ஜாஜியை விடுவித்து அவரை கிபி 1776 அரியணையில் அமர்த்தினார். அதன் பின்பு துல்ஜாஜி பெயரளவில் மட்டுமே தஞ்சை மன்னராக இருந்தார். துல்ஜாஜியின் படைகள் கலைக்கப்பட்டன. அப்படைகளுக்கு பதிலாக ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி படைகள் நியமிக்கப்பட்டன. மேலும் துல்ஜாஜி ஆங்கிலேயருக்கு தஞ்சை நாட்டில் உள்ள நாகூரையும் அதனை அடுத்துள்ள 277 ஊர்களையும் அளித்தார். துல்ஜாஜி கிபி 1787 வாரிசு இன்றி மறைந்தார். துல்ஜாஜி இறக்கும் முன்பு சரபோஜி என்பவரை தத்தெடுத்து கொண்டார். சரபோஜி இளம் வயதினராக இருந்ததால் துல்ஜாஜியின் ஒன்றுவிட்ட சகோதரர் அமர்சிங் என்பவர் அவருக்கு காப்பாளராக இருந்து கிபி 1787 முதல் 1798 வரை தஞ்சையை அரசாண்டு வந்தார். அமர்சிங் ஆங்கிலேயருடன் மோதல் போக்கை கடைபிடித்தார். ஆங்கிலேயர்களை தஞ்சை பகுதியிலிருந்து விரட்ட விரும்பினார். இவர் ஆட்சி காலத்தில் ஆங்கிலேயர்கள் இவருக்கு தொல்லைகள் கொடுத்தனர். இறுதியில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியார் இவர் மீது குற்றங்கள் பல சாட்டி இவரை பதவி நீக்கம் செய்து தஞ்சை அரியணையில் துல்ஜாஜியால் தத்தெடுக்கப்பட்ட சரபோஜியை கிபி 1798 அமர்த்தினர். இவரே 2ஆம் சரபோஜி என்று அழைக்கப்படுகிறார். 2ஆம் சரபோஜி ஸ்வாட்ஸ் பாதிரியார் என்பவரால் வளர்க்கப்பட்டு அவர் மூலம் ஆங்கிலத்தை நன்கு கற்றறிந்தவர். மேலும் தமிழ், தெலுங்கு, உருது, வடமொழி, பிரெஞ்சு, ஜெர்மன், டானிஷ், கிரேக்கம், லத்தீன், டச்சு ஆகிய மொழிகளிலும் புலமை பெற்றிருந்தார். 2ஆம் சரபோஜி கிபி 1798 முதல் 1832 வரை தஞ்சையை ஆட்சி புரிந்தார். ஆங்கிலேயருடன் நல்லுறவு வைத்திருந்தார். இவர் ஆட்சி பொறுப்பை ஏற்றதும்
கிபி 1798 முதல் 1805 வரை அப்போது இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்த வெல்லஸ்லி பிரபு என்பவருடன் ஓர் உடன்படிக்கை செய்து கொண்டார். அதன்படி தான் வாழ்ந்து வந்த தஞ்சை கோட்டையையும் அதை சூழ்ந்த சில பகுதிகளையும் மட்டும் தான் வைத்துக்கொண்டு ஏனைய தஞ்சை மராட்டிய நாடு முழுவதையும் ஆங்கிலேயருக்கு அளித்து விட்டார். இரண்டாம் சரபோஜி தஞ்சை மராட்டிய மரபின் பழைய வரலாற்றையும் கிபி 1803 ஆண்டு வரை தஞ்சையில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளையும் ஆண்டு தேதி வாரியாக எழுதி அவற்றை தஞ்சை பெருவுடையார் கோயிலின் தெற்கில் உள்ள மிக நீளமான கல் சுவர் முழுவதிலும் வெட்ட செய்தார். இதுவே உலகில் உள்ள மிக நீளமான கல்வெட்டு என்று கருதப்படுகிறது. உலகின் தலைச்சிறந்த சிற்பி பிளாக்ஸ்மேன் என்பவரை கொண்டு தம் உருவ சிலையையும் ஸ்வார்ட்ஸ் பாதிரியாருக்கு நினைவு சின்னத்தையும் வெண் பளிங்கு கற்களில் செதுக்குமாறு செய்தார். சிற்ப உலகில் சிறந்து விளங்கும் அச்சிற்பங்கள் தஞ்சையில் இன்றும் இருக்கிறது. தஞ்சாவூரில் மராட்டிய மன்னர்களால் தொடங்கப்பட்ட சரஸ்வதி மஹால் நூலகத்தில் இரண்டாம் சரபோஜியும் ஸ்வார்ட்ஸ் பாதிரியாரும் வடமொழி, தெலுங்கு, தமிழ் ஆகிய பல்வேறு மொழிகளில் இலக்கியம், இசை, மருத்துவம் போன்ற துறைகளைச் சார்ந்த ஓலை சுவடிகள், அச்சில் இடப்பட்ட நூல்கள் ஆகியவற்றை இடம்பெற செய்தனர். மேலும் இரண்டாம் சரபோஜி உலகின் பல்வேறு பாகங்களில் இருந்து ஏறத்தாழ 4000 புத்தகங்களை வாங்கி சரஸ்வதி மஹால் நூலகத்தில் இடம்பெற செய்தார். கிபி 1832 இரண்டாம் சரபோஜி மறைந்தார். அவர் மறைந்ததும் அவருடைய மகன் இரண்டாம் சிவாஜி என்பவர் ஆட்சிக்கு வந்தார். இரண்டாம் சிவாஜி கிபி 1832 முதல் 1855 வரை தனது தந்தை ஆண்டு வந்த தஞ்சை பகுதிகளை ஆட்சி புரிந்தார். இரண்டாம் சிவாஜி கிபி 1855 வாரிசு இல்லாமல் இறந்தார். எனவே அப்போது நடைமுறையில் இருந்த வாரிசு இழப்பு சட்டம் என்ற சட்டப்படி ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியினர் இரண்டாம் சரபோஜியின் சொத்துக்களை பறிமுதல் செய்தனர். மேலும் தஞ்சை மராட்டிய அரசை தாங்களே முழுமையாக ஏற்றுக்கொண்டனர். அத்தோடு ஏறத்தாழ 180 ஆண்டுகள் தஞ்சையில் இருந்து வந்த மராட்டியர் ஆட்சி முடிவு பெற்றது. 180 ஆண்டுகள் நடந்த மராட்டியர்கள் ஆட்சியும் அதற்கு முன்பு நடந்த நாயக்க மன்னர்கள் ஆட்சியும் சோழர்கள் ஆட்சியும் மன்னர்களது வீர தீர காம களியாட்ட கதைகள்தான். அவர்கள் உருவாக்கிய சில பிரம்மாண்டங்கள் அவர்களின் இருப்பை பறைசாற்றுகிறது. ஆனால் பிரம்மாண்டங்களின் உளவியல் எப்போதுமே வெகு மக்களை ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நெருங்க விடாமல் தடுக்கும் உள்ளார்ந்த ஏற்பாடுகளே. மன்னர்கள் மக்களுக்கு வழங்கிய சுதந்திரம் ஒன்றுதான். அது யாதெனில் மன்னர் நீடூழி வாழ்க என முழங்கிக் கொண்டிருக்கும் ஒன்றுதான். முத்தரையர், சோழர், பாண்டியர், நாயக்கர், மராட்டியர், ஆங்கிலேயர் என பலரும் தஞ்சை மீது ஆதிக்கம் செலுத்தியுள்ளனர். அடித்து கொண்டும் அழித்து கொண்டும் இருந்துள்ளனர். ஆனால் இவர்கள் எல்லோரும் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்தனர். அது யாதெனில் காவிரியையும் அதன் நீர்ப்பாசன கட்டமைப்பு வசதிகளையும் யாரும் அழிக்கவில்லை. ஏனெனில் அதைத்தான் தங்களின் அதிகாரத்தை நிலைநிறுத்தும் குறியீடாக கொண்டிருந்தனர். மராட்டியர்கள் காலத்தில் பல்வேறு சத்திரங்கள் கட்டப்பட்டது. அவை இன்றும் இருக்கிறது. அச்சத்திரங்கள் குறித்து அடுத்து அறியலாம். நூலின் அத்தியாயம் 61. தஞ்சை மராட்டிய சத்திரங்கள், கிளி ஜோதிடம். விஜயநகர பேரரசின் நாயக்கர்கள் ஆட்சியை தொடர்ந்து தஞ்சையை மராட்டியர்கள் சுமார் 180 வருடம் ஆட்சி செய்தனர். இதற்கு முதல் காரணம் எதுவாக இருக்க முடியும்? காவிரி உருவாக்கி கொடுத்த செழுமைதானே. அச்செழுமைதானே அதிகாரத்தை கைப்பற்றும் சிந்தனையை மன்னர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. நாயக்க மன்னர்களுக்குள் ஏற்பட்ட அதிகார மோதலை பயன்படுத்தி வஞ்சகமாக நிலை பெற்ற ஆட்சிதான் தஞ்சையில் மராட்டியர்கள் ஆட்சி. இக்கால கட்டங்களில் 20க்கும் மேற்பட்ட சத்திரங்களை மராட்டியர்கள் கட்டியுள்ளனர். இச்சத்திரங்கள் அவர்களின் மனைவியர், காம கிழத்தியர் பெயரில் நிறுவப்பட்டுள்ளன. அவற்றுள் அதிகமான சத்திரங்கள் தஞ்சாவூரிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் வழியில் அமைந்துள்ளது. பெரும்பாலான சத்திரங்கள் அன்ன சத்திரங்களாக இருக்கும் நிலையில் சில கல்வி நிலையங்களாகவும் இருந்துள்ளது. 1. முத்தாம்பாள் சத்திரம், ஒரத்தநாடு. 2. லட்சுமிராசபுரம் சத்திரம், பள்ளி அகரஹாரம், பெண்ணாற்றங்கரை சத்திரம். 3. சக்வாரம்பாள்புரம் சத்திரம், திருபுவனம். 4. சிரேயஸ் சத்திரம், தஞ்சாவூர்.
5 காஞ்சிவீடு சத்திரம் தஞ்சாவூர். 6 ராஜாம்பாள்புர சத்திரம் தாராசுரம். 7 யமுனாம்பாள்புரம் சத்திரம் நீடாமங்கலம். 8 சைதாம்பாள்புரம் சத்திரம் சூரக்கோட்டை. 9 ராஜகுமாரபாயி சத்திரம் மடிகை சூரக்கோட்டை அருகில் உள்ளது. 10 உமாபாயி சாஹேப் சத்திரம் மகாதேவப்பட்டினம். 11 மல்லியம் சத்திரம் மல்லியம். 12 காசாங்குளம் சத்திரம் பட்டுக்கோட்டை. 13 மோகனாம்பாள்புரம் சத்திரம் ராஜாமடம். 14 சுலோக்ஷனாம்பாள்புரம் சத்திரம் வேலங்குளம் அம்மணி சத்திரம். 15 திரௌபதாம்பாள் சத்திரம் மணல்மேல்குடி. 16 ராசகுமாராம்பாள் சத்திரம் மீமிசல். 17 பஞ்சநாத மோகனாம்பாள் சத்திரம் திருவையாறு. 18 நடார் சத்திரம் நடார். 19 ராமேஸ்வரம் சத்திரம் ராமேஸ்வரம். 20 சேதுக்கரை சத்திரம் தனுஷ்கோடி. மேலே குறிப்பிட்ட 20 சத்திரங்களில் ஒரத்த நாட்டில் உள்ள முத்தாம்பாள் சத்திரம், நீடாமங்கலத்தில் உள்ள யமுனாம்பாள்புரம் சத்திரம், சூரக்கோட்டையில் உள்ள சைதாம்பாள்புரம் சத்திரம், மீமிசலில் உள்ள ராஜகுமாராம்பாள்புரம் சத்திரம் போன்றவற்றில் கல்வி நிலையங்கள் இருந்தன. இக்கல்வி நிலையங்களில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், மராட்டி, சமஸ்கிருதம், ஆங்கிலம் போன்ற மொழிகளில் கல்வி கற்பிக்கப்பட்டது. இக்கல்வி நிலையங்களில் மாணவர்கள் பல பகுதிகளில் இருந்து வந்து கல்வி கற்றனர். தங்கி பயிலக்கூடிய பள்ளிகளும் இருந்திருக்கின்றன. தஞ்சாவூரிலிருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் 30 கிலோமீட்டர் தொலைவில் யமுனாம்பாள்புரம் சத்திரம் அமைந்துள்ளது. நீடாமங்கலத்திற்கு யமுனாம்பாள்புரம் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. யமுனாம்பாள் என்பவள் பிரதாப சிம்மரின் 3வது மனைவியாவாள். இச்சத்திரம் கிபி 1761 ஆண்டு நிறுவப்பட்டது. பிரதாப சிம்மர் யமுனாம்பாள் பெயரில் ஓர் ஊரை உண்டாக்கி அங்கு இச்சத்திரத்தை கட்டிய செய்தி நீடாமங்கலம் சத்திரத்தில் உள்ள முதல் கல்வெட்டு தெரிவிக்கின்றது. இங்கு வேதபாடம் கற்பிக்கும் பள்ளி இருந்திருக்கின்றது. யஜூர் வேதபாடம் கற்பிக்கும் ஆசிரியர் வெங்கு ஜடா வல்லபர் என்பவருக்கு நாள் ஒன்றுக்கு 3/4 படி அரிசியும் மளிகை பொருட்களும் வழங்கப்பட்ட செய்தியை அறிய முடிகிறது. கிபி 1880 ஆண்டு இச்சத்திரத்தை மாவட்ட ஆட்சியர் வெப்ஸ்டர் ஆணையால் பழுது பார்க்கப்பட்ட செய்தி சத்திரத்தின் 2வது கல்வெட்டு தெரிவிக்கின்றது. இச்சத்திரத்தில் அண்மை காலம் வரை அரசு பள்ளி செயல்பட்டு வந்தது. தற்பொழுது தமிழ்நாடு அரசு வாணிப நுகர்பொருள் கழகத்தின் அலுவலகமாக இருந்து வருகின்றது. தஞ்சாவூரிலிருந்து கும்பகோணம் செல்லும் வழியில் 40 கிலோமீட்டர் தொலைவில் தாராசுரம் எனும் இடத்தில் ராஜாம்பாள்புரம் சத்திரம் அமைந்துள்ளது. இச்சத்திரத்திற்கும் தஞ்சாவூரில் உள்ள சரஸ்வதி மகால் நூலகத்திற்கும் இடையே நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கின்றது. சத்திரத்திலிருந்து சரஸ்வதி மகால் நூலகத்திற்கு கிபி 1823 501 எழுத்தாணிகள் அனுப்பப்பட்ட செய்தியை மோடி ஆவணம் தெரிவிக்கின்றது. தஞ்சாவூரிலிருந்து பட்டுக்கோட்டை செல்லும் வழியில் 10 கிலோமீட்டர் தொலைவில் சூரக்கோட்டை எனும் இடத்தில் சைதாம்பாள்புர சத்திரம் அமைந்துள்ளது. 2ஆம் சிவாஜியின் மனைவியே சைதாம்பாள். சந்தான ராஜகோபால சுவாமி கோயிலின் வடக்கு பக்கம் இச்சத்திரம் இருந்துள்ளது. இச்சத்திரத்தில் வேதபாடம் கற்பிக்கப்பட்டுள்ளது. இங்கு படித்த மாணவர்களுக்கு வேண்டிய நூல்கள் விரிவான உரையுடன் சரஸ்வதி மகால் நூலகத்திலிருந்து கொண்டு வரப்பட்டு பிறகு திருப்பிக் கொடுக்கப்பட்ட செய்தியை மோடி ஆவணம் குறிப்பிடுகின்றது. நைசதம், அமரம், வடமொழி நிகண்டு போன்ற சமஸ்கிருத நூல்களும் இதில் அடங்கும். தற்பொழுது இச்சத்திரம் சிதைந்த நிலையில் காணப்படுகின்றது. சத்திரங்களின் பராமரிப்புக்காக 58 கிராமங்களில் 40,000 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டிருந்தது. இச்சத்திரங்களில் முதன்மையான சத்திரம் முத்தாம்பாள் சத்திரம். 2ஆம் சரபோஜியின் காம சிறைக்குள் சிக்கிய ஒருத்தியின் கதைதான் முத்தாம்பாள் சத்திரத்தின் கதை. தஞ்சை பெரிய கோவிலில் 1806 டிசம்பர் 13 தேதியிட்ட ஒரு கல்வெட்டை மன்னன் சரபோஜி பொறித்துள்ளான். அது முத்தாம்பாள் சத்திரம் பற்றிய கல்வெட்டுதான். அதில் சத்திரமும் சிங்கார வனமும் உருவாக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. தஞ்சாவூரிலிருந்து பட்டுக்கோட்டை செல்லும் சாலையில் இச்சத்திரம் அமைந்துள்ளது. இச்சத்திரம் 16/1/1802 ஆண்டு கட்டப்பட்டது. முத்தாம்பாள் என்பவள் 2ஆம் சரபோஜி மன்னனுக்கு திருமணத்திற்கு முன்பாகவே வைத்துக்கொண்ட காமக்கிழத்தி. முத்தாம்பாள் இறக்கும்போது தம் பெயரில் ஓர் அன்னசத்திரம் ஏற்படுத்த வேண்டுமென்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க மன்னரால் அவள் பெயரில் இச்சத்திரம் ஏற்படுத்தப்பட்டது. தஞ்சை பகுதி ஆங்கில அரசாங்கத்தின் கைவசம் இருந்தமையால் 2ஆம் சரபோஜி மன்னர் ஆங்கில அரசின் அனுமதியுடன்
தென்னமநாடு, புதூர், கண்ணத்தாங்குடி கிழக்கு, வன்னிப்பட்டு ஆகிய 4 கிராமங்களையும் முத்தாம்பாள் சத்திரத்திற்கு கொடையாக வழங்கிய செய்தியை அச்சத்திர கல்வெட்டு தெரிவிக்கின்றது. இச்சத்திரம் ஒரு முழுமையான கல்வி நிலையமாகும். இக்கல்வி நிலையத்தில் பல பகுதிகளில் இருந்தும் மாணவர்கள் வந்து கல்வி பயின்றனர். கிபி 1825 ரெசிடென்ட் ஜான் ஃபைப் என்பவர் முத்தாம்பாள் சத்திரத்திற்கு சென்று தமிழ், ஆங்கிலம், பார்சி, வேதம், மராட்டி உள்ளிட்ட 5 பள்ளிகளை பார்வையிட்டார். அங்கு மொத்தம் 641 மாணவர்கள் பயின்றனர். முத்தாம்பாள் சத்திரத்திற்கு கொடையாக கொடுத்த நிலத்திலிருந்து சத்திர செலவினங்களுக்காக கிபி 1825 13,007 களம் நெல் அனுப்பப்பட்டது. வித்தியார்த்திற்கு மாணவர்கள் பாடம் சொல்ல மணிசப்த கண்டமும் அதன் வியாக்கரணம் மூலமும் மதுரா நாதிய புத்தகமும் சரஸ்வதி மஹாலில் இருந்து கொடுத்து வாங்கப்பட்டதை மோடி ஆவணம் குறிப்பிடுகின்றது. சத்திரத்தில் நாள் ஒன்றிற்கு 3 வேளையும் உணவு கொள்ளும் மாணவர்கள் 420 பேர் இருந்தனர். மாணவர்களுக்கு நல்ல உணவும் விடுதியும் வழங்கப்பட்டுள்ளது. பார்சி மொழி ஆசிரியருக்கும் சமையல்காரர் ராமசாமிக்கும் சம்பளம் கொடுத்த செய்தியையும், ஆங்கில ஆசிரியர் பைசனருக்கு ரூபாய் 10 இனாம் வழங்கப்பட்ட கணக்கினையும், ஆங்கில பள்ளிக்கு சரபோஜி மன்னரால் 31 நூல்கள் சத்திரத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட செய்தியையும், வெளி ஊர்களில் இருந்தும் மாணவர்கள் வந்து பயின்ற தகவலும், அதில் திருநெல்வேலியில் இருந்து சொக்கலிங்கம் வெள்ளாளன் என்பவர் முத்தாம்பாள் சத்திரத்தில் ஆங்கில படிப்பை முடித்து தம் ஊருக்கு விடுமுறைக்கு செல்வதற்கு ரூபாய் 10 இனாமாக வழங்கப்பட்ட செய்தி மோடி ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டு உள்ளது. இவ்வாறு முத்தாம்பாள் சத்திரம் பல மொழிகள் நிறைந்த பள்ளியாகவும் வேதம் கற்கும் பாடசாலையாகவும் இருந்திருக்கின்றது. அண்மை காலம் வரை இங்கு அரசு மேல்நிலைப் பள்ளியும் 3 ஆண்டுகளுக்கு முன்னர் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் மகளிர் உறுப்பு கல்லூரியும் செயல்பட்டு வந்துள்ளது. கிபி 1802 தொடங்கப்பட்ட இச்சத்திரம் ஏறக்குறைய 200 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி நிலையமாக இருந்து வந்துள்ளது. முத்தாம்பாள் சத்திரம் கலையழகு மிக்கது. கருங்கற்கள், வைரம் பாய்ந்த மரத்துண்டுகள், செங்கற்கள் ஆகியவற்றால் சிற்பங்கள் வடிக்கப்பட்டுள்ளது. செங்கற்களில் மராத்திய, ஆங்கிலேய வீரர்கள் ஆடல் பாடல்களை கொண்ட நடன காட்சிகள் வடித்தெடுக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் இதுபோல் வேறெங்கும் செங்கலில் செய்யப்பட்ட கலை படைப்பு இல்லை. முத்தம்பாளுக்கு 2 குழந்தைகள் பிறந்து இறந்துள்ளது. 3வது பிரசவத்தில் தாயும் சேயும் இறந்து போனார்களாம். இயற்கையாகத்தான் இறந்து போனார்களா, இயற்கை இறப்புதானா என்று மனதிற்குள் எழும் கேள்விக்கு காரணம் யாதெனில், ஆசை நாயகிகளின் குழந்தைகளுக்கு வாரிசு உரிமையை மன்னர்கள் எங்கும் வழங்கியதில்லை. மாறாக கொலை செய்தே பழகியிருக்கிறார்கள். முத்தம்பாள் சத்திரம் இப்போது இருக்கிறது. அவளுக்காக உருவாக்கப்பட்ட அந்த சிங்காரவனம் எங்கே இருக்கிறது? தற்போது ஒரத்தநாடு பால் பண்ணை இருந்த இடம்தான் சிங்காரவனமாக இருந்திருக்க வேண்டும் என்கிறார்கள் ஆய்வாளர்கள். முத்தம்பாள் என்ற ஒருத்திக்கான பகுதியாக மணனால் உருவாக்கப்பட்ட இடம், அந்த ஒருத்தியின் நாடுதான் இன்று ஒரத்தநாடு என அழைக்கப்படுகிறது. தாய் வழி சமூகம் சிதைக்கப்பட்டு தந்தை வழி ஆணாதிக்க சமூகம் உருவானதும், அதோடு இங்கு வந்த ஆரிய சனாதனம் இணைந்து கொண்டதும் சமூகத்தை பல 100 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி கொண்டு செல்கிறது. ஆனால் அதற்கு எதிரான போர் குரல்கள் வரலாற்றின் வழி எங்கும் எழும்பிக் கொண்டேதான் இருந்திருக்கிறது. பெண்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளும், அடிமைகளாக ஆக்கப்பட்ட உழைப்பாளிகளின் உள்ள குமுறல்களும், வெடித்து கிளம்பிய பக்கங்களும் காவிரி கரையில் ஏராளம். ஒரு பெண்ணின் கோப ஆவேசமிக்க வெளிப்பாடாய் ஒரு நூல் காவிரியில் கிடைக்கிறது. அடுத்து அந்நூலை பற்றி அறியலாம். அதை அறியும் முன்பு தமிழகம் முழுவதும் இன்றும் நடைமுறையில் உள்ள கிளி ஜோதிடம் காவிரி கரையில் உருவான ஒன்றுதான். ஆய்வின்படி மராட்டியர்கள் காலத்தில் உருவான ஒன்றாகவே இருக்கிறது. எந்த ஒன்றை உருவாக்கும் போதும் அதற்கு ஒரு கதையை கட்டமைத்து அதை புனிதப்படுத்தி உலவ விடுவதே வாடிக்கை. கிளி ஜோதிடம் உருவான கதை இதுதான். சூத்திரர்களுக்கு துறவியாக போகும் உரிமை கிடையாது என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்வார்கள். மயிலாடுதுறையில் தருமபுரம் ஆதீனம் என்பது பிரசித்தி பெற்ற ஒன்று. அந்த ஆதீனத்திற்கு தலைவராக இருந்தவர் வேளாளர் குலத்தில் பிறந்த ஒருவர். அவர் இறந்த பிறகு அவரை சமாதி வைத்து அதன் மீது ஒரு ஆலயம் எழுப்பி வழிபடுகிறார்கள்.
இன்று வரை அவ வழிபாடு நடக்கிறது. பள்ளி படைகளில் எல்லாம் கோவில் எழுப்பி வழிபடுவது நாட்டார் மதத்தின் வழிபாட்டு முறைதான். தங்களின் வணக்கத்திற்குரிய தலைவனோ வீரனோ அல்லது குடும்பத்தின் மூத்தவனோ இறந்துவிட்டால் அவன் சமாதியை வழிபடும் வழக்கமே இது. தஞ்சையை மராட்டிய மன்னர்கள் ஆண்டபோது தருமபுர மடத்து தலைவரின் சமாதி வழியாக ஒரு மன்னன் சென்றிருக்கிறான். அப்போது அக்கோவிலில் அர்த்தசாம பூஜை நடக்கிறது. பூஜை நடக்கும்போது மணி அடிப்பார்கள். மணி சத்தம் கேட்ட திசையை நோக்கி பல்லக்கில் இருந்து கீழே இறங்கி மன்னன் வணங்கினானாம். மன்னனின் திவான் அபச்சாரம் நடந்து போச்சு என்றானாம். நீங்கள் ஒரு சத்திரியன், அக்கோவிலோ ஒரு சூத்திர சந்நியாசி உடையது. இதற்கு நீங்கள் உடனே பரிகாரம் செய்ய வேண்டும் என்றானாம். உடனே அம்மன்னன் ஏவலாளிகளை அனுப்பி அக்கோவிலை இடிக்க சொன்னானாம். இடிக்க போனவர்களுக்கு கண் பார்வை பறிபோய் விட்டதாம். மன்னனுக்கும் கண் பார்வை போய்விட்டதாம். அந்த மன்னன் அதன் பிறகு என்ன ஆனான்? அதன் பிறகு கதை வேறு வடிவத்திற்கு செல்கிறது. பார்வை வர அருணகிரிநாதரை வேண்டினாராம். அருணகிரிநாதர் எந்த உருவமும் எடுக்கக்கூடிய அட்டமாசித்தி சக்தி மூலம் கிளியாக உருவெடுத்து தேவலோகம் சென்றார். அங்கு பாரிஜாத மலரை எடுத்து வந்து பார்வை வர செய்ததாக ஐதீகம். அருணகிரிநாதர் என்பவர் 15ஆம் நூற்றாண்டில் திருவண்ணாமலையில் வாழ்ந்த ஒரு சிவபக்தர். இவர் சிவனை போற்றி எழுதிய பாடல்கள் தேவாரம், திருவாசகம் போல இடம் பெற்றுள்ளது. அவர் கிளியாக மாறி சென்றபோது அவருடைய உடலை பூலோகத்தில் உள்ள மந்திரவாதிகள் எரித்து விட்டார்களாம். அதனால் மீண்டும் மனித உருவம் அடைய முடியாமல் கிளியாகவே இருந்துவிட நேரிட்டதாம். எனவே அவர் மீனாட்சி அம்மன், காமாட்சி அம்மன், அபிராமி அம்மன் போன்ற சக்தி வடிவம் கொண்ட தெய்வங்களின் தோளின் மீது கிளியாகவே இருக்கிறாராம். இப்போது இக்கிளிதான் ஜோதிடர்களின் கைகளிலும் இருக்கிறது. ஜோதிடம் பார்க்கும்போது சீட்டு எடுத்து கொடுப்பவர் கிளியாக இருக்கும் அருணகிரிநாதர் தான் என்பது நம்பிக்கை. ஜோதிடத்தில் 27 நட்சத்திரங்களின்படி 27 அட்டைகள் பயன்படுத்தப்படுகிறது. அந்த 27 படங்கள் இதுதான்: 1 விநாயகர், 2 சிவபெருமான், 3 முருகன் வள்ளி தெய்வானை, 4 கண்ணன், 5 திருப்பதி வெங்கடாஜலபதி, 6 ஐயப்பன், 7 மதுரை வீரன், 8 ஐயனார், 9 ராமன் அரியணையில் வீற்றிருத்தல், 10 நாகூர் ஆண்டவர், 11 மதுரை மீனாட்சி அம்மன், 12 காஞ்சி காமாட்சி அம்மன், 13 சமயபுரம் மாரியம்மன், 14 முத்து மாரியம்மன், 15 சரஸ்வதி, 16 மகாலட்சுமி, 17 ராஜகாளி அம்மன், 18 அபிராமி அம்மன், 19 வேளாங்கண்ணி மாதா, 20 ஆண்டி கோலத்தில் முருகன், 21 ராமன் சீதை வனவாசம், 22 கருடன், 23 நாகதேவி, 24 காளியம்மன் தலைவிரி கோலம், 25 சனி பகவான், 26 ஆஞ்சநேயர், 27 யமன். இதில் 1 முதல் 19 வரை நன்மை தருமாம். 20 முதல் 27 வரை சீரழிவு என்கிறார்கள். 10 நாகூர் ஆண்டவரும் 19 வேளாங்கண்ணி மாதாவும் அருணகிரிநாதருக்கு பிடிக்கும். ஆனால் மதவெறி அரசியலுக்கு பிடிக்காது. வெறிக்கு எப்போதுமே நெறி இருப்பதில்லை. இதில் உள்ளவற்றை படிக்கும்போதே உங்களுக்குள் பல கேள்விகள் எழும். கேள்வி கேட்பதே பகுத்தறிவு. கேள்விக்கு அப்பாற்பட்ட நம்பிக்கையும் வழிபாடும் தான் மதம். இது உருவாக்கப்பட்ட சைவ, வைணவ, வைதீக அரசியலை அறிவதே முக்கியம். பறவைகளை கையில் வைத்திருப்பதன் மூல சிந்தனை மூதேவி என்ற மூத்த தேவியின் கையிலிருந்த காகத்திலிருந்து உருவானது என்பதாக ஆய்வுகள் பயணிக்கிறது. சைவ மதத்தின் மீனாட்சி வலது கையிலும் வைணவத்தின் ஆண்டாள் இடது கையிலும் கிளி வைத்திருப்பதை பார்த்திருப்போம். சைவ வைணவ வேறுபாட்டின் அடையாளமாகவே வலது இடது சித்தரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். வெப்ப மண்டல பிரதேசங்களில் மட்டும் வசிக்கும் பறவைகளில் கிளியும் புறாவும் முக்கியமானது. ஆண்டாள் கையில் இருப்பது கல்யாண கிளி என்பார்கள். தனது காதலுக்கு தூது சென்ற கிளி என்பதாக ஐதீகம். தூதுக்கு புறாதான் என்றாலும் பேச்சை திரும்பச் சொல்லும் இயல்பு கிளிக்கு இருப்பதே இப்பயன்பாடு.
அன்று வனங்களில் வாழ்ந்த மக்களுக்கு கிளிதானே தன்னை பிரதிபலிக்கும் இன்னொரு அடையாளம். அதில் அம்மக்கள் ஆனந்தம் அடைந்திருக்கவே செய்வார்கள். ஆனந்தத்தின் அடையாளம். மீனாட்சி கையில் இருக்கும் கிளியாக அருணகிரிநாதர் இருக்கிறார். தலைச்சங்க காலத்தில் இருந்த தென் மதுரையும் இடைச்சங்க காலத்தில் இருந்த கபாடபுரமும் கடல் கோளால் அழிந்த பிறகு கடைச்சங்கம் இருந்த மதுரையில் கிமு 1500களில் பாண்டியர் தலைநகரம் ஏற்படுத்தப்படுகிறது. ஏற்கனவே கடல் கோளால் 2 தலைநகரங்களும் அழிந்த நிலையில் கடல் இல்லாத மதுரையில் பாண்டியனின் கொடி பறக்கவிடப்பட்டது. பாண்டியனின் கொடியில் மீன் இருந்தது. மீன் கொடி ஆட்சி செய்த மதுரை எனும் பொருளில்தான் மீன் கூட்டல் ஆட்சி சமம் மீனாட்சி என அழைக்கப்பட்டது. அதன் பிறகு மதம் சார்ந்த உருவகமாக அது மாற்றப்பட்டது. 1500களுக்குப் பிறகுதான் போர்ச்சுகீசியர்கள் வேளாங்கண்ணி வருகின்றனர். கிளி ஜோதிடத்தில் வேளாங்கண்ணி மாதா இடம் பெறுகிறது. 480 ஆண்டுகளுக்கு முன்பு இதே காலத்தில்தான் நாகூர் தர்கா உருவாகிறது. நாகூர் தர்காவும் இடம்பெறுகிறது. மூட நம்பிக்கை சார்ந்த ஒன்றாக கிளி ஜோதிடம் இருப்பினும் மத நல்லிணக்கத்தின் அடையாளமாகவும் இருக்கிறது. சோதித்து திடம் சொல்வதே சோதிடம். அது இஷ்டம்தான் அதிர்ஷ்டம். சௌகரியமானதை செய்வதை விட சரியானதை செய்வோம். நூலின் இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. மேலும் மகாகவி பாரதியாருடன் பயணித்த திரு வ. ராமசாமி அவர்கள் எழுதிய பாரதியார் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் மகாகவி பாரதியார் மற்றும் திரு மதன் அவர்கள் எழுதிய வந்தார்கள் வென்றார்கள், சமூக வரலாற்று ஆய்வாளர் திரு சே. திவான் அவர்கள் எழுதிய வர சொன்னார்கள் வந்தார்கள் வென்றார்கள் மற்றும் கவி பேரரசு திரு வைரமுத்து அவர்கள் எழுதிய தமிழாற்றுப்படை, எழுத்தாளர் திருமதி ரோண்டா பைன் அவர்கள் எழுதிய மாயாஜாலம், மகாபாரதத்தின் மாறுபட்ட பக்கங்களை கூறும் எழுத்தாளர் திரு எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய உப பாண்டவம், மலையாள எழுத்தாளர் திரு ஆனந்த் நீலகண்டன் அவர்கள் எழுதிய அசுரன், வீழ்த்தப்பட்டவர்களின் வீர காவியம், ராவணன் மற்றும் அவனது இனத்தாரின் கதை, மேலும் பாரதியார் கவிதைகள், ஔவையார் இயற்றிய நல்வழி மற்றும் நீதி நூல்கள் பற்றிய வலையொலி குறும்படங்கள் ஒளிவடிவில் கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.